ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. அருமையான சுவையில் இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதம், தக்காளி சாதம், பருப்பு சாதம் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். கூழுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டு வர சமயத்தில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து அதோட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கடுகு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், அதிகமாக டைம் ஆகாது. அதனால தான் வெந்தயம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்டான அளவில் வறுந்து வந்துடும். ஊறுகாயோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்திங்க அப்படின்னா. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தால் ஒரு பாத்திரத்து அளவுக்கு நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இது 20லேருந்து 25 கட்டி பூண்டு இருக்கும். இதுலேருந்து பாதி பூண்டு எடுத்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். பூண்டுலேயே தண்ணி இருக்குங்கிறதுனால தண்ணி ஊற்றக்கூடாது. அது ஒரு மாதிரி தண்ணி பதமாக தானே இருக்கும். தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச வெந்தயம், கடுகு நல்லா ஆறிடுச்சு. இதையுமே நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போகாது. 1.5 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விடலாம். 60% பூண்டு நல்லா வேக வைக்கணும் எண்ணெயிலேயே. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சதால இதில் ஒரு மாதிரி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். அந்த தண்ணி பதமாகவும் இருக்கும், அந்த தண்ணி பதமும் நல்லா உறிஞ்சிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். வணக்கினதுக்கப்புறம் முழுசாக இருக்கிற பூண்டையும் சேர்த்திக்கணும். சேர்த்தி அதுவுமே நல்லா செவந்து வர அளவுக்கு வணக்கிக்கணும். ஒரு நம்ம கையில் புளி எடுத்தால் எந்த அளவுக்கு நம்ம கையில் புளி அடங்குமோ அந்த அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கரைசலை இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பூண்டு முக்கால்வாசி வணங்கணும், பாதி வணங்காமல் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த பூண்டு புளி, வெந்தயம், மிளகாத்தூள் ஊறும்போது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த முழு பூண்டை கடிக்கும்போது நல்லா டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக நல்ல ஃப்ளேவராக பூண்டு ஊறுகாய் தயாராகிட்டு வருது. அவ்வளோ மணமாக இருக்குது. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல மணமாக இருக்குது. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஊறுகாய் கிளறி வைக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பூண்டு இந்த புளியிலையும் மிளகாயிலையும் அந்த மசாலாவிலையும் ஊறும்போது வெந்தயம் கடுகுலலாம் ஊற தான் அதோட ஊறுகாய் நல்ல டேஸ்ட் அதிகரிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏட்டை கண்டர்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சுவையான பூண்டு ஊறுகாய் தயாராகிடுச்சு. ஓகே, பாய்.